இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வேற ஒரு பக்தர் பேச வேண்டியிருந்தது. அவங்க கடைசி நேரத்துல வர முடியலைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு என்னை நீங்க எல்லாருமே மாட்டிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து முதல் 3 அத்தியாயம் கிருஷ்ணா புக்ல. அதை வந்து நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். கிருஷ்ணர் தோன்றது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கிருஷ்ணரோட அவதாரம் இது ஒரு பிரபஞ்சத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல வந்து அரக்கர்கள் எல்லாம் அரசர்கள் மாதிரி வேடம் போட்டுட்டு இந்த பூமியை ஆட்சி பண்றாங்க. அதனால இந்த உலகம் வந்து சீர்குலைந்து போயிருந்தது. அப்போ வந்து பூமாதேவியால இந்த மாதிரியான அரசர்களோட பாரம் தாங்க முடியல. அசுர அரசர்கள். அதனால அவங்க ஒரு பசுவோட உருவம் எடுத்து பிரம்மதேவர்கிட்ட வந்து கண்ணீரோட போய் தஞ்சம் புகுறாங்க. அப்ப பிரம்மதேவர் வந்து சிவபெருமான் மற்ற எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுட்டு பூமாதேவியும் கூட்டிட்டு அவர் வந்து மகாவிஷ்ணு உரையிடக்கூடிய இந்த 14 உலகங்களுக்குள்ள உள்ள பார்க்கடல் அந்த இடத்துக்கு வந்து பிரம்மதேவர் எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய் அந்த பார்க்கடலோட கரையில நின்று அவங்க புருஷ சுத்தம் பாடுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக புருஷ சுத்தம் பாடுறாங்க. அப்ப வந்து புருஷ சுத்தம் வந்து பிரம்மாவுக்கு வந்து புருஷ சுத்தம் பாடினதும் வெளியில வந்து எந்த செய்தியும் எந்த பதிலும் மற்றவங்க யாருக்குமே தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனா பிரம்மாவோட இதயத்துல வந்து அந்த தியானத்தோட செய்தி வந்து அவருக்கு கிடைக்குது. என்ன சொல்றாரு? பிரம்மாவோட தியானத்து மூலமா அவருக்கு வந்து இதயத்துல வந்து என்ன மாதிரியான செய்தி கிடைக்குது அப்படின்னா வந்து தேவர்களை எல்லாம் வந்து இந்த கிருஷ்ணி குலத்துல எது குலத்துல போய் அவதாரம் பண்ண சொல்லுங்க, நான் வந்து நேரடியா அங்கே வருகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்து அவர்களுக்கு விஷ்ணு கிட்டே இருந்து பிரம்மாவோட இதயத்துக்கு வந்து செய்தி கிடைக்குது. அந்த செய்தியை கிடைச்சதும் பிரம்மதேவர் வந்து செயல்படுத்துகிறார். இப்ப வந்து நம்ம பகவானை வந்து நேரடியா காண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உயர்ந்த நிலையில இருக்க பக்தர்கள். அதனால அவங்க வந்து தியானத்து மூலமா இதயத்துல வந்து நேரடியாக பகவானோட செய்தியை வந்து பிரம்மாவால உணர முடிகிறது. ஏன்னா பிரம்மா தான் முதல் உயிர்வாளி. அவருக்கு வந்து படைக்கும் கடவுள். அவர்னால வந்து இந்த செய்தியை வந்து உணர முடிந்தது. மிகச்சிறந்த சேவகன் அப்படின்றத பாக்குறோம். அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து யுகம் அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவிஷ்ணு அவர் கிருஷ்ணர் வசுதேவரோட மகனாக பூமியில அவதரிக்க அவர் வந்து இருக்கிறாரு. எதற்காக அவதரிக்கிறார் அப்படின்றத நேத்தே பார்த்தோம். பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு பரித்ராணாய சாதுனாம் யதா யதாகி தர்மஷி அந்த ஸ்லோகம் மூலமா பார்த்தோம். இப்படி வந்து அரக்கர்களை அழித்து பக்தரை காப்பதுதான் பகவானோட நோக்கம். இந்த பிரபஞ்சத்தை தாங்குற அனந்தன் அவர் வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடியே வந்து இந்த பூமியில வந்து தோன்ற இருக்கிறாரு. இறைவனோட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பௌதிக உலகத்துலதான் இறைவனோட லீலை நடக்க போகுது. அதனால அவரோட கட்டளை நிறைவேற்றுவதற்காக மாயாதேவியும் வந்து தோன்றாங்க. தேவர்கள் எல்லாரும் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக எது வம்சத்துல தூய்மையான குடும்பங்கள்ல வந்து அவங்க எல்லாருமே பிறக்கிறாங்க
அப்படின்றது பாக்குறோம். இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்னாடி அமைக்கப்பட்ட யூகங்கள் அப்படின்றது பாக்குறோம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா மங்களகரமா வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடக்குது. அவங்க வந்து தேவகிக்கு வந்து அவங்க தேவகியோட தந்தை தேவகர் அவர் வந்து அன்புனால என்னென்ன சீர்வரிசைகள் கொடுக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். 400 தங்க மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட யானைகளை கொடுக்கிறாரு. 15,000 அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளை கொடுக்கிறாரு. 1800 பிரம்மாண்டமான தேர்களை கொடுக்கிறாரு. 200 இளவரசிகளை வந்து தோழிகளாக பணிப்பெண்களாக அனுப்பிச்சு விடுறாரு. மணமக்களை வந்து தேர்ல ஏத்திட்டு தன்னோட தங்கை மீது உள்ள அன்புனால பெரியப்பா பையன் கம்சன் அவர் வந்து தேரை ஓட்டிட்டு போறாரு. எல்லா இடத்துலயும் மங்கள வாக்கியங்கள் வந்து முழங்கி கொண்டு இருக்கிறது. அந்த தேர் ஓட்டிட்டு போயல வானத்திலேருந்து ஒரு அசரீரி கேக்குது. முட்டாள் கம்சனே, உனது சகோதரியின் மீதான அன்பால் நீ தேரை ஓட்டி செல்கிறாய். ஆனால் உன்னை கொல்ல போவது இந்த சகோதரியோட 8வது குழந்தைதான் அப்படின்ற செய்தி வந்து கம்சனுக்கு வந்து கிடைக்குது. உடனே அந்த அசரீரி கேட்ட அடுத்த கணமே போஜ வம்சத்தோட கொடிய அரக்கன் கம்சன் வந்து தேவகியோட தலைமுடியை பிடித்துட்டு உடனே அவளை வாளால வெட்ட துணிகிறார் அப்படின்றது பாக்குறோம். அப்ப வந்து வசுதேவர் வந்து சமாதானம் பண்றாரு. வசுதேவர் கம்சனை சமாதானம் பண்ணி 8வது குழந்தை தானே கொள்ள போகுது, நான் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போதைக்கு தேவகியோட உயிரை காப்பாத்துறதுதான் முக்கிய கடமை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. உனது தங்கை தேவகியால உனக்கு எந்த ஆபத்துமே ஏற்படாது, எல்லா குழந்தையுமே நான் உனக்கிட்ட ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப பெரிய வருத்தம் தான் வசுதேவருக்கு. இருந்தாலும் வெளியில வந்து அதை காமிச்சுக்காம புன்னகைத்து சொல்றாரு. முதல் குழந்தை பிறந்ததும் கொண்டுட்டு போய் கம்சன்கிட்ட கொடுக்குறாரு. அதை வந்து கம்சன் திருப்பி கொடுத்துட்றான். ஆனா வந்து மறுபடியும் அசுரர்களோட சவகாசத்தினால அந்த குழந்தைய வாங்கி சலனமாடைய மனதா இருக்கான், கொண்டுடுறான். இப்படி வந்து ஒவ்வொரு குழந்தையா கம்சன் வந்து சொல்றாரு. அப்போ வந்து கிருஷ்ணரோட வருகையை துரிதப்படுத்துவதற்காக நாரதர் வந்து சொல்றாரு, அவரை வந்து நீ வந்து இந்த மாதிரி குழந்தைகளை விட்டு வைக்காத, முதல் குழந்தைய கொடுத்துட்டாரு. இல்ல யாருக்கு தெரியும், முன்னாடியிலேருந்து எட்டா பின்னாடியிலேருந்து எட்டா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னதும் உடனே வந்து கம்சன் வந்து அந்த குழந்தைய வந்து கொன்னுடுறாரு அப்படின்ட்டு பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் கொல்றாரு. அதற்கப்புறம் பார்த்தா 6 குழந்தைகளை கொன்னுட்டாரு. 7வது குழந்தை 7வது குழந்தை வயிற்றுல இருக்கு. அப்ப வந்து கம்சன் பலராமர் அவர் வந்து தேவகியோட கருவுல இருக்கிறாரு. அப்ப யோகமாயைக்கு ஒரு கட்டளை கிடைக்கிறது. ஒரே நிமிஷம். யோகமாயைக்கு கிருஷ்ணர்கிட்டேருந்து கட்டளை கிடைக்குது. இது மாதிரி நீ வந்து கோகுலத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது மாதிரி தேவகியோட வயிற்றுல உள்ள கருவை எடுத்துட்டு போய் நீ ரோகிணியோட வயிற்றுல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோகுலத்துல இருக்கிறாங்க. இவரோட பாதுகாப்புல இருக்காங்க, நந்த மகராஜாவோட பாதுகாப்புல இருக்காங்க. அவர்கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு யோகமாயையும் வந்து செயல்படுறாங்க. இறைவனோட மாபெரும் திட்டத்துக்கு யோகமாயை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கிருஷ்ணரோட ஆணையை கேட்டு அவங்க விருந்தாவனத்துக்கு போறாங்க. விருந்தாவனத்துக்கு போய் யோகமாயை அப்படிங்கிறது யோக நித்ரை
அதுல வந்து அனந்தசேஷனை வந்து கம்சனோட சிறையிலேருந்து தேவகியோட கற்பையிலேருந்து ரோகிணி கற்பிக்கு வந்து அவங்க வந்து கற்பப்பைக்கு வந்து மாற்றுறாங்க. அனந்தசேஷன் வந்து சங்கர்ஷ்ணர் அவதரித்து பலராமர் அவர் வந்து கிருஷ்ணரோட தூய அவதாரத்துக்கு வந்து வழியமைத்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப கடவுள் கிருஷ்ணரோட கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் வந்து தன்னோட பரமபுருஷ பகவான் வந்து தன்னோட அந்தரங்க சக்தியோட யோக மாயைக்கு வந்து பிருந்தாவனத்துக்கு செல்லும்படி முதல் கட்டளை ஏற்றாரு. ரெண்டாவது வந்து சங்கர்ஷ்ணர் பலராமரை வந்து ரோகிணியோட கருவுக்கு வந்து மாற்ற சொல்கிறார். அது வந்து நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து பலராமர் எதற்காக வருகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிருஷ்ணர் நம்ம வந்து ராமரோட தம்பியா லக்ஷ்மணரா பலராமர் வர்றாரு. இங்க வந்து கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்பாக பலராமர் வந்து அவரோட அன்னை வயிற்றுல வந்து அதற்கு முன்னாடி 6 குழந்தைகள், நம்மள்கிட்ட உள்ள 6 கெட்ட குணங்கள் அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக அந்த பலராமர் வந்து தேவகியோட கருவுல தோன்றி அந்த கர்ப்பப்பைய சுத்தம் பண்ணிட்டு அவர் வந்து கிருஷ்ணர் வருவதற்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் எப்பவுமே வந்து பலராமர் தான் பண்ணுவாரு. ஏன்னா அவர் வந்து சேவகர், அது ஆதி குரு, அவர் வந்து அந்த வேலையை பண்றாரு. பகவானோட அந்தரங்க சக்தி யோக மாயை வந்து அசுரர்களை எல்லாம் மயக்கிறாங்க. பக்தர்களுக்கு வந்து பக்தியை ஊட்டுறதுக்காக இந்த லீலையில வந்து அவங்களும் வந்து பங்கு பெறுகிறார்கள் அப்படின்றது பாக்குறோம். இப்போ வந்து வசுதேவரோட தூய இதயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து தோன்றாரு. வசுதேவரை பார்த்தோம்னா சூரியன் மாதிரி ஜொலிக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தா வசுதேவரோட இதயத்திலேருந்து தேவகியோட இதயத்துக்கு வந்து அந்த இடமாற்றம் வந்து நடக்குது. பகவானோட பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் வசுதேவர் இதயத்துல தோன்றினவர் வந்து தேவகியோட இதயத்துக்கு வந்து மாற்றப்பட்டாரு. அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து நம்மள மாதிரி கருவுல வந்து கிருஷ்ணா வந்து வளரல, இதயத்துல மட்டும்தான் அந்த மாற்றமானது நடைபெற்றது அப்படின்றது பாக்குறோம். இங்க தேவகி வந்து கிருஷ்ணரோட உறைவிடமா மாறினாங்க. அப்ப தேவகியோட கருவுல வந்து கிருஷ்ணா இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி இங்க தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு 2 ஒப்புமைகள் கொடுக்குறாரு ஸ்ரீல பிரபுபாத். குடத்துல வந்து நெருப்ப அடைத்து வைத்தோம்னா அந்த நெருப்போட முழு பிரகாசமும் வெளியில தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரி இருந்தாங்க தேவகி வந்து அவ்வளவு ஒரு அழகா இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு ஸ்ரீல பிரபுபாதர். பொதுமக்களுக்கு ஒருத்தர் வந்து நிறைய கற்று அறிந்திருக்கலாம், ஆனா வந்து அந்த கல்வியினால என்ன அடுத்தவங்களுக்கு வந்து அந்த கல்வி வந்து பயன்படணும். அப்படி பயன்படலை அப்படின்னா வந்து அது வந்து யாருக்குமே உபயோகம் இல்லை. அந்த கல்வினால அந்த கல்வி அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டதுனால எந்த பயனும் இல்லை. அது மாதிரி பொதுமக்களுக்கு பயன்படாத ஒருத்தரோட கல்வி மாதிரி தேவகியோட தரிசனம் வந்து சிறைச்சாலைக்குள்ளேயே முடங்கி போய்விட்டது அப்படின்றது தெரியுது. இந்த தேவகியோட அழகை பார்த்துட்டு கம்சன் என்ன நினைக்கிறாரு, விஷ்ணு சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறத கம்சன் உடனடியா உணர்ந்து கொள்றாரு. அப்போ ஒரு நாள் நள்ளிரவு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த நாள்ல வந்து கிருஷ்ணர் வந்து சிறைச்சாலையில 4 கை ரூபத்துல தேவகி வசுதேவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்ப தேவகியும் வசுதேவரும் பிரார்த்தனை பண்றாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கம்சன் வந்து உடனே அழிச்சிருவான். அதுவும் இந்த அற்புதமான ரூபத்துல நீங்க வந்து அவங்க வந்து பகவானை தன்னோட குழந்தையா பெறணும் அப்படின்னு தவம் இருந்து வந்ததுனால அவங்க வந்து பயந்துக்கிறாங்க. சாதாரண குழந்தையா மாறும்படி தேவகி வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப வந்து சாதாரண குழந்தையா கிருஷ்ணர் மாறுறாரு. இதுவரையும் இந்த கதை இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம கோகுலம் போகலாம். கோகுலத்துல வந்து வசுதேவ், யசோதா, நந்த மகராஜா கூட
5 பேரு. நந்த மகாராஜா நடுவுல, நந்தா, சுனந்தா, அனந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர்கள். நந்த மகாராஜா நடுவுல உள்ள பையன். ரொம்ப நல்ல குணங்கள், ஒரு அரசருக்குள்ள எல்லா திறமைகளையும் பெற்று இருக்கிறாரு. வைஷ்ய குடும்பத்துல இருக்காங்க அவங்க. அப்ப வந்து அவங்க அண்ணாலாம் சொல்றாங்க, அரசாட்சி பண்ண வரணும் அப்படிங்கல. அவங்க அண்ணா சொல்றாங்க, நந்தருக்கு தான் இந்த எல்லா தகுதிகளும் இருக்கு, அதனால நந்த மகாராஜாவுக்கே இந்த எதுகுலத்தை ஆளக்கூடிய பொறுப்பை வந்து நந்த மகாராஜா கிட்டே கொடுத்துடலாம், ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நந்த மகாராஜா எதுகுல தலைவரா ஆயிடுறாரு. அப்ப வந்து நந்த மகாராஜாவுக்கு வந்து ஒரு அழகான பெண் பார்த்து யசோதை அவங்கள வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே எப்பவுமே கிருஷ்ணரோட சொந்த தாய் தந்தை ஆன்மீக உலகத்துல. அதனால யசோதையும் நந்த மகாராஜாவும் ரொம்ப நல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா விஷ்ணு வழிபட்டு அவங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப எல்லாரும் ரொம்ப சிறந்த முறையில நந்த மகாராஜா வந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எல்லா மக்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, இந்த நந்த மகாராஜாவுக்கும் யசோதைக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஆசையும் இருக்கு. அந்த சமயத்துல பௌர்ணமாசி அவங்க பிருந்தாவன் வராங்க. பிருந்தாவன் வந்து அவங்க சொல்றாங்க, நந்த மகாராஜா யசோதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஏகாதேசி விரதம் இருந்து நீங்க வந்து பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அழகான குழந்தை கிடைக்கும் 1 வருடத்துக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி நந்த மகாராஜாவும் யசோதையும் ஏகாதேசி விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் நந்த மகாராஜாவோட இதயத்துல வந்து ஒரு அழகான பகவானோட உருவம் வெளிப்படுது. அது கொஞ்ச நேரம் அவர்கிட்ட இருந்துட்டு யசோதையோட இதயத்துக்கு அந்த தோற்றம் மாறி. இங்க யசோதை வந்து அதற்கப்புறம் பார்த்தா அவங்களும் வந்து அவங்க கருவுல குழந்தை உண்டாயிருக்கிறதுக்கான அடையாளங்கள் எல்லாம் யசோதைக்கு வந்து வெளிப்படுது. எல்லாரும் கோகுலமே ஒரே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நந்த மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யசோதை தினம் தினம் உற்சவம் தான் நடக்குது கோகுலத்துல. அப்ப பார்த்தா யசோதை வந்து ரொம்ப சாதுவான பெண், ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. ரொம்ப சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க, ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் குணங்கள் உடையவங்க. அந்த பெண்ணுக்கே உள்ள அத்தனை குணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் யசோதை. ஆனா வந்து இந்த கிருஷ்ணா அவங்க கருவுல வந்த பின்னாடி யசோதையோட நடவடிக்கையே மாறி போயிடுச்சு. யார பார்த்தாலும் யசோதை எனக்கு அது செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுங்க, ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான பட்சணங்கள் கேட்கறது. எல்லாருக்கும் ஆச்சரியம், யசோதை கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சமா பண்ணிட்டு வரல, நிறைய பண்ணிட்டு வந்து கொடுக்கறது. யசோதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கையிலேயே வந்து யசோதை வந்து அதெல்லாம் சாப்பிடுறது, சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேணும்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட கேட்கறது. அப்படியே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இது நம்ம யசோதையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து யாரும் அது மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுறது? வயிற்றுக்குள்ள கிருஷ்ணா உட்கார்ந்துட்டு யசோதை மூலமா இப்படி வந்து அவர் அப்பவே எல்லாரோட அன்பையும் வந்து அவர் வந்து பெற்றுட்டாரு. எல்லார்கிட்டையும் வந்து அப்பவே சேவை கொடுக்குறாரு உள்ள இருந்துட்டே. இது மாதிரி யசோதை வந்து நாளுக்கு நாள் அவங்களோட அழகு வந்து கூட்டிகிட்டே போகுது. சரியான நேரம் வருது. அந்த நாள்ல வந்து 2 செவிலியர்கள் வந்து கூட இருக்காங்க, அவங்க உறக்கத்துல இருக்காங்க. அப்ப வந்து யசோதைக்கு வந்து 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அது யசோதைக்கும் வந்து மயக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியல. அதே நாள்ல வந்து இங்க தேவகிக்கும் வந்து கிருஷ்ணர் 4 கை ரூபத்தில் தோன்றி அவர் சொல்றாரு, 2 கை ரூபமா தேவகியோட பிரார்த்தனையினால தன்னை மறைத்து கொண்டு கிருஷ்ணர் சொல்றாரு, என்னைய உடனே கோகுலத்துக்கு எடுத்துட்டு போங்க. அங்க வந்து நந்த மகாராஜாவோட வீட்டுல வந்து குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய எடுத்துட்டு துர்கா தேவி இருக்காங்க, பெண் குழந்தை, அவங்கள எடுத்துட்டு என்னைய அங்கே விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப சிறைச்சாலையில தான் இருக்கிறாரு வசுதேவர். அவரோட சங்கிலிகள்லாம் தன்னால அவிழ்க்கப்படுது, கதவெல்லாம் திறக்கப்படுது. யோகமாயையோட ஏற்பாடு. எல்லா காவலர்களும் வந்து
நல்லா உறங்கி போய் ஆழ்ந்த நித்திரையில இருக்காங்க. வசுதேவர் குழந்தைய எடுத்துட்டு கோகுலத்துக்கு போறாரு. அப்ப பார்த்தா நல்ல மழை பெய்யுது, யமுனையில வந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுது. ஆனா வந்து கிருஷ்ணர் வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு யமுனை வழி விடுறாங்க. ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறாங்க. யமுனை ஆனா பொங்கி பொங்கி எப்படியாவது கிருஷ்ணரோட பாதத்தை தொற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி பொங்கி வர்றாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து கூடைக்குள்ளேருந்து கால் அப்படியே வெளியில போடுறாரு. யமுனா தேவி வந்து தொட்டுறாங்க. அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமா. அப்படி வந்து யமுனா தேவிக்கு தர்ஷனம் கொடுத்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிருஷ்ணர் வந்து கோகுலத்துக்குள்ள போறாரு. கோகுலத்துல வந்து எல்லாருமே யோகமாயையோட கட்டளையினால எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. அப்ப வசுதேவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது தெரியல. தொட்டில்ல வந்து ஒரு குழந்தை, பெண் குழந்தை மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவர் வந்து இந்த ஆண் குழந்தை இருக்கிற இடத்துல கொண்டு போன வசுதேவர் கொண்டு போன வாசுதேவ கிருஷ்ணாவை அங்கே இருக்க ஸ்வயம் கிருஷ்ணா அவர் மேல வச்சுட்டு அவர் வந்து யோகமாயை துர்கா தேவியை தூக்கிட்டு அவர் வந்து மறுபடியும் வந்து தன்னோட சிறைசாலைக்கு வந்துடுறாரு. வந்தது மறுபடியும் பழைய மாதிரி கதவுகள்லாம் பூட்டிக்குது. அவருக்கு வந்து செயின் எல்லாம் கை கால எல்லாம் சங்கிலிகள்லாம் கட்டப்படுது. அப்ப தேவகி வந்து கையில வந்து அந்த பெண் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை அழுகுது. அந்த சத்தம் கேட்டு உடனே காவல்காரங்கள்லாம் விழிச்சுக்கிறாங்க. குழந்தை பிறந்து விட்டது அப்படின்ற செய்திய வந்து கம்சனுக்கு சொல்றாங்க. கம்சன் வந்து என்னைய அழிக்க போற எதிரி பிறந்துட்டான், நான் அவனை இப்பவே அழிக்க போறேன் அப்படின்ற வேகமா ஓடி வரான். ஏன்னா அவனுக்கு தூங்கல, எந்திரிக்கல, நடக்கல, கண்ணாடி பார்த்தா, சாப்பிட்டா, யாராவது கூப்பிட்டா எல்லா நேரமும் விஷ்ணு 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 வந்துட்டார், விஷ்ணு வந்துட்டார் அப்படின்னே தான் என்னை அடிக்க போற விஷ்ணு விஷ்ணுன்னு நினைச்சுட்டே இருக்காரு. சதா சர்வ காலமும் அவரையே நினைச்சிட்டு இருக்கிறாரு. இது வந்து அன்புனால நினைக்கல, பகையினால என்னோட எதிரி அவரை கொல்லணும், அனுகூலமா இல்ல பிரதிகூலமா அவரை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரும் அந்த எப்படி ஏதோ ஒரு வகையில வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்கிறது வந்து வீண் போகாது, அவரும் அதற்கான பலனை வந்து பெறுகிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப கம்சன் வந்து அந்த குழந்தைய சொல்றதுக்காக அப்ப வந்து தேவகி சொல்றாங்க, இந்த குழந்தை வந்து உனக்கு இது வந்து பெண் குழந்தை, இந்த குழந்தை உன்னை அழிக்காது, இது உனக்கு மருமகளாகும், அதனால தயவு செய்து இந்த பெண் குழந்தையை விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்சன் வந்து இல்லைன்னு சொல்லி அழிக்க போறாரு. அப்ப அவர் ஓங்கேல வந்து அந்த குழந்தை வானத்துல துர்கா தேவி வானத்துல பறந்து போயிடுறாங்க. வானத்துல இருந்து சொல்றாங்க, உன்னை அழிப்பவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. இங்க வந்து கோகுலத்துல வந்து காலை அதற்கப்புறம் வந்து இந்த செவிலி பெண்களுக்கெல்லாம் தெரியுது கிருஷ்ணரோட அழுகையை சத்தம் கேட்டு அவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்தா கிருஷ்ணர் அவ்வளவு அழகா இருக்கிறாரு. அவரோட அழகு வந்து பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்துல உதித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கிருஷ்ணரோட அழகு. அதை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு நந்த மகாராஜா வந்து பசுக்களை கறக்கிறதுக்காக தொட்டிலுக்கு போயிருக்கிறாரு. உடனே நந்த மகாராஜா கிட்ட ஒரு கோபி ஓடி போறாங்க. ஓடி போய் சொல்றாங்க, மகாராஜா நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், எனக்கு என்ன பரிசு தருவீர்கள் அப்படின்னு. நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இது மாதிரி அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னது நந்த மகாராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அவரு வந்து கிளம்ப போறாரு. அப்ப பரிசு இங்க அப்படின்னு கழுத்துல போட்டுக்க முத்து மாலையை வந்து கழட்டி கொடுக்குறாங்க. கழட்டி கொடுத்துட்டு அவர் வர்றாரு. வந்து கிருஷ்ணரை எப்படி தரிசனம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பசு கறக்கிற இடத்துல இருந்து வர்றாரு. அதே இதுல போகாம போய் குளிச்சு தன்னை வந்து வைஷ்ணவர்களோட உடையெல்லாம் அணிந்துட்டு அவ்வளவு ஒரு பகவானை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா வர்றாரு. வந்து குழந்தையை பார்க்க உள்ள வந்தா யாருமே நந்த மகாராஜாவை உள்ள விட மாட்டேன்றாங்க. அங்க உள்ள செவிலி பெண்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாதான் குழந்தையை காமிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து நந்த மகாராஜா எல்லாருக்கும் பரிசு கொடுத்த பின்னாடி கிருஷ்ணரை காமிட்டாங்க. ஒரே கோலாகலம் தான். கிருஷ்ணர் பிறந்த வைபவம் எல்லாருமே வந்து தொட்டில போடுறாங்க.
அங்க வெண்ணெய், மஞ்சள், அரிசி இதெல்லாம் எடுத்து எல்லாரும் விளையாடுறாங்க. ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வீசி எறிஞ்சு விளையாடுறாங்க. கிருஷ்ணர் எல்லாருமே வந்து கிருஷ்ணரை வந்து பிறந்த நாளை வந்து எல்லாருமே விமர்சையாக வந்து யசோதானந்த மகராஜாவுக்கு இப்படி ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த கர்ப்பத்துல வந்து தேவகியோட கர்ப்பத்துல வந்து குழந்தை இருந்தப்ப தேவர்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அதுதான் நம்ம இந்த பாடத்துல பாக்குறோம். கிருஷ்ணரோட வருகைக்காக இந்த பூமியில முழுசும் அதர்மம் நிறைஞ்சிருக்கு, நீங்க தான் தர்மத்தை நிலைநாட்டணும், நீங்க வந்துதான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பல விதத்துல போற்றி அவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்றது பாக்குறோம். இப்ப கிருஷ்ணரோட சிறிய லீலைகள், கோகுலத்துல அவர் பண்ணின லீலைகள், சில லீலைகள் பார்க்கலாம். கிருஷ்ணா வந்து குழந்தையா இருக்கிறாரு. அவருக்கு எப்பவுமே நண்பர்கள் கூட விளையாடுறதுக்கு, கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இது மாதிரி போயிடுவாரு, நண்பர்கள் கூட போய் கண்ணுக்குட்டி எல்லாம் மேய விட்டுட்டு இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்கள சாப்பிட கூடுவாங்க. யசோதாமா போயிட்டு ரோகிணி அனுப்புவாங்க, போய் மதிய நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட கூட்டிட்டு வா குழந்தைங்க ரெண்டு பேரையும். கிருஷ்ணரும் பலராமரும் எப்பவும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. போய் கூப்பிட்டுட்டு வர சொல்லுவாங்க. ரோகிணி போவாங்க. ரோகிணி போய் இது மாதிரி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொன்னா இவங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் விளையாடுவாங்க. அப்ப கிருஷ்ணரோட நண்பர்கள் பலராமரோட நீங்க வந்து விளையாட்டை விட்டுட்டு போனீங்கன்னா மறுபடியும் நாங்க உங்களை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு, கிருஷ்ணா உன்னை மறுபடியும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச தூரம் வருவாங்க, ரோகிணி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க. மறுபடியும் ரோகிணி கூப்பிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் நண்பர்கள் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா திரும்பி போயிடுவாங்க. இப்படியே இருக்கும். ரோகிணி வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது மாதிரி ரெண்டு பேரும் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி யசோதைகிட்ட வந்து சொல்றாங்க. யசோதை சொல்றாங்க, நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வைங்க சாப்பிடுறது, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து யசோதை போய் கேட்டாலும் அதே மாதிரிதான் அவங்க நண்பர்கள் எல்லாம் பயமுறுத்துறாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவும் பலராமாவும் மும்மரமா விளையாட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. யசோதை வந்து எப்படி இவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்த மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க பயந்து ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கிருஷ்ணா பலராம் திரும்பி பாக்குறாங்க, என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்ப வந்து அவங்களா ஒரு கற்பனையா ஒரு பூதம், ஆலோ பில்லா அப்படின்ற ஒரு பூதம் வருது, ரொம்ப பெரிய பூதமா இருக்கு, குழந்தைங்கள எல்லாம் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அப்படியே அந்த வாட்சல்ய பாவம் அதை வந்து அனுபவிக்கிறாங்க. அவங்க யோக மாயையினால கிருஷ்ணரும் பலராமரும் தாங்கள் முழுமுதல் கடவுள் அப்படிங்கிறத மறந்துட்டு யசோதையோட குழந்தை, யசோதை ரோகிணியோட குழந்தையாவே மாறி அந்த லீலைக்குள்ள குழந்தை பருவ லீலைகள்ல அவங்க மூழ்கிட்டாங்க. அவங்களும் பயந்துட்டு யசோதாவை கட்டிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க புழுதியில விளையாண்டு இருக்காங்க. யசோதை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் குளிக்க வச்சு ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க, புதிய உடைகள் போட்டுக்கிறாங்க. அப்புறம் நந்த மகராஜா கூட வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப நந்த மகராஜா கிட்ட வந்து பரிமாறிட்டே இருக்காங்க யசோதை. 4 விதமான உணவுகளை வந்து பரிமாறுவாங்க, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி, குடிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து நக்குற மாதிரி, முழுங்குற மாதிரி, அந்த மாதிரி உணவுகள் வந்து விதவிதமான உணவுகள் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கிருஷ்ணா வந்து சாப்பிடுறாரு, சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க அப்பா கூட. அப்ப வந்து சாப்பிட்டுட்டே இருக்கையில அப்பாட்ட சொல்றாங்க, நந்த மகராஜா இது மாதிரி அப்பா இது மாதிரி இன்னைக்கு நாங்க விளையாண்டுட்டு இருக்கையில ஒரு பூதம் வந்தது அப்படின்னு. அந்த பூதம் வந்து இவ்வளோ பெரிய கண்களோட இருந்தது, நாக்கு நீட்டிட்டு இருந்தது, குழந்தைங்க எல்லாம் பிடிக்க வந்தது அப்படின்னு. யசோதைக்கு சிரிப்பே அடக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து கற்பனையா சொன்னாங்க. அவங்க வந்து திரும்பிட்டு சிரிக்கிறாங்க. நந்த மகராஜா வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்கிறாரு. அப்படி வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் யசோதை வந்து தன்னோட அன்புனால குழந்தைங்க வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நந்த மகராஜா வந்து புரிஞ்சுக்கிறாரு.
இது மாதிரி வந்து ஒவ்வொரு லீலையும் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி நிறைய லீலைகள் நடக்குது. ஒரு முறை வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை, கிருஷ்ணா வந்து கோகுலத்துல வந்து தோன்றிட்டாரு, அவருக்கு வந்து நம்ம போய் சேவை செய்யணும், அவரோட தரிசனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்திலேருந்து கோகுலத்துக்கு வராரு. கோகுலத்துக்கு வந்து அவர் வந்து நந்த மகாராஜா வீட்டுக்கு வராரு. வந்தா யசோதை வந்து மடியில குழந்தைய வச்சிருக்காங்க, கதவு திறந்திருக்கு. பார்த்தா சிவபெருமான். சிவபெருமான் எப்படி இருப்பாரு, யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கோபீஸ்வரி மாதிரி வேஷம் போட்டு வருவாரு மாதாஜி, கோபீஸ்வரியா அப்படின்னு. இல்ல வேற யாராவது சொல்லுங்க. கோபீஸ்வரர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கோபிகை வேஷம் போட்டு மரபுரி போட்டுட்டு கோபிகை மாதிரியே வேஷம் போட்டுட்டு வருவாரு. அவர் வேஷம் போடாம வருவார் மாதாஜி. கழுத்துல பாம்பெல்லாம் தொங்கும், அந்த மாதிரி மான் தோல் உடுத்து உடுத்திட்டு அந்த மாதிரி அவருடைய எல்லாருமே வந்து சிவபெருமான் வந்து உடல் எல்லாம் சுடுகாடு சாம்பல் பூசிருப்பாரு, உடுக்கைய கையில வந்து எப்பவுமே உடுக்கை வச்சிருப்பாரு, தெரியும், ஜடாமுடி, கங்கை வந்து தலையில வச்சிட்டு இருக்கிறாரு. அவரு எப்போ பாம்புகள், அதனால அவரோட ஆபரணங்கள் பார்த்தா கழுத்துல ஒரு பாம்பு, கையில ஒரு பாம்பு, இடுப்புல ஒரு பாம்பு. நம்ம எல்லாம் வந்து இப்ப ஆண்கள் எல்லாம் வந்து வேஷ்டியோ இல்ல பேண்டோ போட்டுட்டா பெல்ட் போட்டுக்குவாங்க, அது மாதிரி அவரோட பெல்ட் எதுனா பாம்பு தான், சிவபெருமானோட பெல்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி சிவபெருமான் வந்து நிக்கிறாரு. யசோதை அவரை பார்த்தது ரொம்ப பயந்துக்கிறாங்க. பயந்துட்டு நினைக்கிறாங்க, குழந்தை வந்து சிவபெருமான் பார்த்து பயந்துட்டுருவானே, இவரை பார்த்தா முனிவர் மாதிரி இருக்கு, இவரை பார்த்து குழந்தை பயந்துக்குவான் அப்படின்னு சொல்லி டபால் கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்தினது சிவபெருமான் வந்து தர்சனத்துக்காக வந்தாரு. ஆனா சிவபெருமானை பார்த்ததும் யசோதை வந்து கதவை சாத்திட்டாங்க. சாத்தினதும் குழந்தை வீர் வீர் வீர்னு அழுதுட்டே இருக்கு. சிவபெருமான் கொஞ்ச நேரம் காத்துட்டே இருக்கிறாரு. காத்துட்டே இருந்துட்டு போயிடுறாரு. போன பின்னாடி குழந்தை விடாம அழுகுது. இவங்களும் எதேதோ சமாதானம் பண்ணி பாக்குறாங்க, திருஷ்டி விழுந்திருக்குமோ, குழந்தை அந்த உருவத்தை பார்த்து பயந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏதோ மந்திரமெல்லாம் செஞ்சு பாக்குறாங்க. ஆனா குழந்தையோட அழுகை நிக்கவே இல்லை. அப்ப அங்கே கோகுலவாசிகள், அவங்க யசோதையோட தோழிகள்லாம் சொல்றாங்க, அவர் பார்த்ததுல இருந்து தானே அழுகுது இந்த குழந்தை, அவரை மறுபடியும் கூட்டிட்டு வரலாம், சத்தம் போடாம வர சொல்லலாம், உடுக்கையெல்லாம் அடிச்சிட்டு வந்தாரு, உடுக்கையெல்லாம் அடிக்காம வர சொல்லலாம், அவரை அமைதியா வர சொல்லலாம், அப்போ வந்து குழந்தை அழுகையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிட்டு வராங்க. சிவபெருமானை போய் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா கிருஷ்ணாவை வந்து சிவபெருமானை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமானுக்கும் ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணரே பார்த்துட்டே இருக்கிறாரு. யசோதைக்கு வந்து ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப பார்த்ததும் சிவபெருமான் பார்த்ததும் சிரிக்குதுன்னு சொன்னதும் அவருக்கு ஏதாவது நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குழந்தை வந்து அவர்னாலதான் அழுகையை நிறுத்துனுச்சு, அதனால அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு யசோதை வந்து அவருக்கு கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நீங்க வந்து மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, குழந்தையோட அழுகையை நிறுத்தியிருக்கீங்க, விடாம அழுதுட்டு ஓயாம அழுதுட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி யசோதை கேக்குறாங்க. அப்பா வருவது எனக்கு ஒரு பொருள் வேணும்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாரு, யாருக்காவது யோசனை பண்ண முடியுமா? யசோதாக்கிட்ட இது மட்டும் கொடுங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு உச்சிஷ்டத்தை கேட்பாருங்க. இல்ல, பகவானுடைய திருமுகத்தை காமிக்க சொல்லி கேக்குறாரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதான் காமிச்சிட்டாங்களே.
பகவானுடைய திருப்பாதத்தை தொட்டு சரணாமிரதம் வணங்கணும்னு மாதாஜி சொல்லுவாங்க கேட்பாரு. ஒரு மாதாஜி. அவருக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தம் சரணாமிரதம் கேட்பாரு மாதாஜி. ஆமா, அவருக்கு வந்து குளிக்க வைக்கிற தீர்த்தம் சரணாமிர்தம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் பாதத்துல தண்ணீர் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டதும் யசோதைக்கு வந்து ரொம்ப பயமா போயிடுச்சு. இவரோ பெரிய முனிவர், நம்ம குழந்தைகிட்டே இந்த குழந்தை குளிச்ச தண்ணியை கொடுத்தா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க. வேற ஏதாவது கேளுங்க தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து சிவபெருமான் எனக்கு சரணாமிர்தம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறாரு. ஆனா வந்து யசோதை வந்து நான் தரமாட்டேன்னு சொல்றாங்க. நான் அப்படின்னா வந்து அவங்க பிரஜபாசையில தரமாட்டேன்னு அவரு அப்படின்னா வந்து வேணும் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து எல்லாரும் சிவபெருமான் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த கோபியர்கள் எல்லாம் கோகுலவாசிகள்லாம் அவங்க எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. யசோதம்மா மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சமயத்துல வந்து யசோதாமாவே நானா அப்படி மாறி மாறி சொல்லிட்டே இருக்காங்க. சொன்னாங்க மறந்து போய் ஆன்னு சொல்லிடுறாங்க, தரேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரே சந்தோஷம், யசோதாவே ஒத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து குளிக்க வச்சு அப்புறம் வந்து அந்த சரணாமிர்தத்தை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறாங்க. யசோதா குளிக்க வச்ச கிருஷ்ணரை வந்து குளிக்க வச்ச குண்டம் நம்ம வந்து நந்தகாவ் அந்த மாளிகையிலேருந்து பார்த்தோம்னா தெரியும். சிவபெருமான் அங்கே தங்கி இருந்த இடம் எல்லாம் தெரியும். சிவபெருமான் வந்து டெய்லி வந்து நீங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து தர்ஷனம் கொடுக்கணும், உங்களை பார்த்தாதான் குழந்தை சிரிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கிராமத்திலே தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷமா அங்கேயே இருந்துக்கிறாரு. டெய்லி வந்து இவருக்கு தர்ஷனம் எடுக்கிறாரு. சிவபெருமானுக்கு எப்பவுமே நம்ம வந்து இந்த நந்த கிராமத்துல கிருஷ்ணரோட சேவையிலேருந்து பிரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தீஸ்வர் மலையா இங்க மாறிடுறாரு. அந்த மலை மேலதான் யசோதா நந்த மகராஜா மாளிகை அமைச்சிருக்காங்க. அது வந்து நந்தீஸ்வர் மலை மேலதான் அந்த மாளிகை இருக்கு. இப்படி வந்து அற்புதமான லீலைகள். கிருஷ்ணா வந்து எப்பவுமே சிவபெருமான் வந்து சேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லுவோம். பிருந்தாவனத்துல வந்து எல்லா இடத்துலயும் சிவபெருமான் வந்து கிருஷ்ணரோட லீலைகளை வந்து இன்னைக்கும் வந்து அவர் தான் பாதுகாக்கிறார் அப்படின்னு. நம்ம மாயாப்பூர் போனாலும் சரி, பிருந்தாவனம் போனாலும் சரி, ஜெகநாத்புரி போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அந்த சேத்திரத்தை பகவானோட இடத்தை வந்து பாதுகாக்கிறவர் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தான். அவர் வந்து ரொம்ப அற்புதமா அங்க வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவோம் கிருஷ்ணரோட அவதாரம் எதற்காக அப்படின்னு சொன்னா அவர் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக, பக்தர்களை காக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, கிருஷ்ணரோட அவதாரம் உண்மையிலே எதற்காக நடந்தது? பக்தர்களை கவர்வதற்காக, கவர்ச்சியினால கட்டி போடுறாங்க. ஹரே கிருஷ்ணா. உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்லையே. கட்டுண்ட ஆத்மாக்கள் நம்மளெல்லாம் விடுவிக்கிறதுக்கு இல்ல மாதாஜி, பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக வராரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவர் வந்து பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காண்டி தான் வர்றாரு, வேற எந்த காரணமும் கிடையாது. அவருடைய புறசக்தியே போதும் அசுரர்களை அழிக்கிறதுக்கு. அவர் வந்து பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காண்டியும் அவங்கள வந்து பகவான் அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் வர்றாங்க பந்தப்பட்ட ஆத்மாக்களை, பக்தர்களை. நம்மளுக்கு பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஜட உலகம். அது தன்னோட கண் சிருஷ்டியால அவர் வந்து தோற்றுவிக்கிறார். மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சராசுரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு சிறு பார்வை மூலமாவே இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், நம்மளுக்கு பிரம்மாண்டமா இருக்கிற பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறவர் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுக்கணும் இல்ல, தன்னோட லீலைகள் மூலமா இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை எல்லாம் கவர்ந்து தன்னோட இருப்பிடத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதற்காக, தன்னோட பக்தர்கள் கூட லீலைகள் புரிவதற்காகத்தான் அவர் வந்து அவதாரம் பண்றார் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய லீலைகள் இருக்கு. இன்னொரு சின்ன லீலை பார்க்கலாம். கிருஷ்ணா வந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பாரு. ரொம்ப எப்பவுமே வந்து
கிருஷ்ணாவுக்கு வந்து தன்னோட நண்பர்கள் கூட இருக்கணும். எப்பவுமே கிருஷ்ணரை சுத்தி அவரோட நண்பர்கள் இருப்பாங்க, விளையாண்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்ப ஒரு நாள் வந்து அதே மாதிரி கோபியர்களும் வந்து கிருஷ்ணர் கூட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரு ராதாராணி ஒரு கிருஷ்ணர் வச்சிருப்பாங்க. கோபியர்கள் எல்லாம் அந்த ஒரு குட்டி கிருஷ்ணா கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ யசோதாமா பாக்குறாங்க, அந்த கிருஷ்ணருக்கு வந்து அழகா ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆட சொல்றாங்க. ஆட சொல்லி இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கு. மண்டபத்துல அது கிருஷ்ணரை நடுவுல ஆட சொல்லிட்டு இவங்க எல்லாம் கை கொட்டி பாடி சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மாலை நேரம். யசோதை வந்து தன்னோட முற்றத்துல வந்து பாக்குறா, இப்படி வந்து குழந்தைய வந்து ஆட சொல்லி இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே யசோதைக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது. வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைக்கா பகலெல்லாம் மாடு கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வந்திருக்கான், எவ்வளவு டயர்டா இருப்பான், அவனை போய் இவ்வளவு நீங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட சொல்றீங்களே, என் குழந்தைக்கு வந்து தூங்குற நேரம், நான் வந்து என் குழந்தைய தூக்கிட்டு போறேன். அப்ப கோபியர்கள்லாம் சொல்றாங்க, இது உங்க குழந்தை கிடையாது, இது ராதாராணியோட கிருஷ்ணா, நீங்க எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை இல்லை, இது என்னோட குழந்தைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ராதாராணி சொல்றாங்க, உங்க குழந்தை, நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள போய் பாருங்க, உங்களோட கிருஷ்ணா இங்க தூங்கிட்டு இருக்கிறாரு, இது வந்து எங்களோட கிருஷ்ணா அப்படின்றாங்க. அப்ப வந்து யசோதைக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்றாங்களே சொல்லிட்டு தங்களோட மாளிகைக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே வந்து யசோதைக்கு வந்து வெளியில ஒரே கொண்டாட்டமா உற்சவம் நடந்துட்டு இருக்கு. இவன் என்னடா தூங்கிட்டு இருக்கான், இவனுக்கு கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து எழுப்புறாங்க. எழுந்திருச்சு, கிருஷ்ணா வா வெளியில, எல்லாருமே வந்து இன்னொரு கிருஷ்ணா இருக்கிறாரு, அவர் டான்ஸ் ஆடுறாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, வா போய் நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததும் இவங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்க கிருஷ்ணாவையும் ஆட சொல்லுங்க, வர சொல்லுங்க, உங்க கிருஷ்ணாவையும் உள்ள விடுங்க, அவரும் வந்து டான்ஸ் ஆடட்டும் அப்படின்னு. இல்ல இல்ல, நான் என்னோட கிருஷ்ணா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி யசோதை வந்து இருக்க அணைச்சிக்கிறாங்க. அப்ப வந்து ராதாராணி வந்து அவங்களோட கிருஷ்ணாவை வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க. தூக்கி வச்சுட்டு நானும் தரமாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப எல்லாரும் இல்ல இல்ல, கிருஷ்ணா வந்து டான்ஸ் ஆடணும், ரெண்டு கிருஷ்ணாவும் டான்ஸ் ஆடினா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து ரெண்டு கிருஷ்ணாவும் டான்ஸ் ஆடையில ஒரு கிருஷ்ணா காணாம போயிட்டாருன்னா அப்புறம் நீங்க என்னோட கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, சரி ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். ராதாராணியோட கிருஷ்ணாவுக்கு அழகா பொட்டு வச்சு விட்டுட்டாங்க. இந்த பொட்டு வச்சிருக்க கிருஷ்ணா ராதாராணியோட கிருஷ்ணா, பொட்டு இல்லாத கிருஷ்ணா, திலகம் மட்டும் வச்சிருக்க கிருஷ்ணா யசோதையோட கிருஷ்ணா. அப்ப ரெண்டு கிருஷ்ணாவையும் விடுறாங்க. ரெண்டு பேருமே வந்து நடனம் ஆடுறாங்க. ரொம்ப அழகா நடனம் ஆடிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு கிருஷ்ணா மட்டும்தான் நடனம் ஆடிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து யசோதை வந்து ஒரு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்ப வந்து என்ன ஒரு கிருஷ்ணா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யசோதை ஓடி வந்து என்னோட கிருஷ்ணா அப்படின்னு தூக்குறாங்க. உடனே ராதாராணி வந்து பிடிச்சிக்கிறாங்க, இல்ல இல்ல, இது வந்து என்னோட கிருஷ்ணா பாருங்க, பொட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. யசோதை வந்து அப்படியே அழுது மயக்கத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன லீலை நடக்குதுன்னா, கிருஷ்ணா வந்து ஒரு முறை ராதை கிட்ட சொல்றாரு, நீ தான் எனக்கு ரொம்ப பிரியமானவள், உன்னை தவிர எனக்கு வேற யாருமே பிரியமானவள் கிடையாது, யசோதை கூட எனக்கு அப்புறம் தான், நீ சும்மா பொய் சொல்லாத கிருஷ்ணா, உனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து ரொம்ப கை வந்த கலையாக்கும், நீ பேச்சுல ரொம்ப கெட்டிக்கார, இது மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு ராதை சொல்லுவாங்க. அப்ப கிருஷ்ணா சொல்லுவாரு, நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லுவாரு. அதற்காகத்தான் இந்த லீலை நடக்குது. அப்ப வந்து பாரு, உன்னோட அன்புதான் பெரியது, உன் காலே நான் வந்து யசோதையை வந்து விழுக வைக்கிறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அப்ப வந்து யசோதை வந்து என்னோட கிருஷ்ணா எனக்கு வேணும், என்னோட கிருஷ்ணா வேணும்னு அழுது ராதாராணி காலை வந்து இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டுருவாங்க. என்னோட கிருஷ்ணாவை கொடுத்துட்டு ராதே, என்னோட கிருஷ்ணாவை கொடுத்துட்டு ராதே, என்னால வாழவே முடியாது கிருஷ்ணா இல்லாம அப்படின்னு. அப்ப வந்து ராதாராணிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், என்னோட காலை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிருஷ்ணா வந்து ராதை கிட்ட சொல்லுவாரு, பாத்தியா,
நான் சொன்னதை நிறைவேற்றி காமிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து ராதாராணி சொல்லுவாங்க, நீங்க போய் ரூம்ல போய் பாருங்க, உங்க கிருஷ்ணா வந்து டான்ஸ் ஆடி ரொம்ப சோர்ந்து போய் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஓடி போய் பார்ப்பாங்க யசோதாம்மா, அங்க வந்து அவங்களோட கிருஷ்ணா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கிருஷ்ணா வந்து அந்த அளவுக்கு வந்து அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவார். அந்த அன்புக்காக என்ன வேணாலும் வந்து செய்வார். அவர் அன்பால மட்டுமே கட்ட முடியும். அந்த அன்பை வந்து நம்ம எப்படி வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னா வந்து அதற்குதான் ரொம்ப எளிய வழி. அந்த அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய கிருஷ்ணாவை வந்து நம்மளுக்கு கொடுத்தவர் வந்து பிரேமை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிரேம பக்தி கொடுத்தவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இந்த கலியுகத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஹரிநாமத்து மூலமா நம்ம கிருஷ்ணரையே நம்ம வந்து வாங்கிடலாம். ஹரிநாமத்தை வந்து நம்ம சொல்றது மூலமா கலியுக தர்மம் ஹரிநாமம் இதை வந்து கோலோகத்திலேருந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. இதை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு வந்து ரொம்ப கருணையோட இந்த கலியுக தர்மத்தை வந்து பிரச்சாரம் பண்ணினாரு. வீழ்ந்த ஆத்மாக்களை எல்லாரையுமே திரும்பவும் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரே வழி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் மட்டும்தான். இந்த மந்திரத்து மூலமா நம்மளை வந்து பகவானோட இருப்பிடத்துக்கு திரும்பி போகலாம். நம்ம இழந்து போன அன்பை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்கெல்லாம் வந்து ஒரே வழி ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான். அதை நம்ம எல்லாருமே உற்சாகமா சொல்லலாம். அதுவும் இந்த புருஷோத்தம மாதம், இந்த மாதத்துல ஒரு மாலை 108 முறை சொன்னா 1000 முறை சொன்னதுக்கு 1000 மாலை சொன்னதுக்கு சமம். இது வந்து எல்லா சாஸ்திரங்கள், பத்ம புராணம், வேதங்கள் எல்லாமே சொல்லுது. இந்த புருஷோத்தம மாதத்துல நம்ம எல்லாருமே உற்சாகமா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லலாம், பக்தி தொண்டை செய்யலாம். இந்த மாதிரி கிருஷ்ண கதைகளை கேட்கலாம். கிருஷ்ண கதையை கேட்க 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 நம்ம இதயத்துல உள்ள அழுக்கள் எல்லாம் போகும். நம்மளுக்கு வந்து ஆனந்தாம்புடி வர்தனம் அப்படின்னு சொல்றாரு. நாமத்தை சொன்னேன் ஆனந்தம் கிடைக்கும். பகவானோட லீலைகள் அவர் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவார். யார் ஒருத்தர் வந்து நாமத்துல முழு பற்றோட நாமத்தை வந்து சொல்றாங்களோ, நாமத்திலே தூய சுத்த நாமத்தை சொல்றதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த புருஷோத்தம மாதத்துல கிருஷ்ணரோட கருணையை முழுமையா பெற்று குரு தோரங்கரோட கருணையினால நம்ம வந்து தூய பிரேம நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா பரிமாறிக்கலாம். நான் வந்து அந்த இது கோபியருங்க ஆடும்போது தான் அந்த அவரு வருவாரு. கோபாலீஸ்வரா கோபாலீஸ்வரரா வருவாரு. அத வந்து மாத்தி சொல்லிட்டேன். பின்னாடி இது வந்து குழந்தை பாலிய லீலை. ஆமா பாலிய லீலை தோன்றி இருக்காரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அருமையா சொன்னீங்க மாதாஜி. நீங்க சொல்றதை கேட்டு நாங்க அப்படியே கிருஷ்ணருடைய ரொம்ப நன்றி. துவாபர யுகத்துக்கு போயிட்டோம். துவாபர யுகத்துக்கு எல்லாரும் போயிட்டு ஒரு தடவை வந்துடுறோம் எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.